அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் நமது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் செய்வதற்கு தேவையான ஃபார்ம் 26AS எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் அல்லது லேப்டாப்பில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் சர்ச்சில் ஐடி ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் செய்தவுடன் உங்களுக்கு நம்முடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் மேலே லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய யூசர் ஐடியில் உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும். இதில் லாகின் அப்படின்றது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணி விட்டுக்குவாங்க. அதுக்கு கீழே பாஸ்வேர்டில் உங்களுடைய அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துருந்தா பர்ஃபெக்ட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணிட்டோம். லாகின் செய்த பிறகு நம்மளுடைய ஃபார்ம் 26ASஐ டவுன்லோட் செய்வதற்கு டேஷ்போர்டு அப்படிங்கிறது மேலே இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இல்லை டேஷ்போர்டுக்கு அடுத்ததான் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கர்சரை வச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் முதலாவதாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதில் கர்சரை வச்சிங்கன்னா அதில் சப்டைட்டில்ஸ் ஒரு 6 ஆப்ஷன் வரும். இதில் நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 26AS அப்படிங்கிற 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய கன்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அட்டென்ஷன் டேக்ஸ் பேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதுக்கு கீழே செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு அதுலேயே பக்கத்தில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் கீழே கிளிக் வியூ டேக்ஸ் கிரெடிட் ஃபார்ம் 26AS ஆனுவல் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அந்த கிளிக் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 26AS வந்து ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் செய்வதற்கு ஒரு பேஜ் காட்டும். இதில் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறதுக்கு நேராக இருக்கக்கூடிய செலக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இயர்ஸ் வந்து காட்டும். இதில் நம்மளுக்கு தேவையானது 23, 24 கூடிய அசஸ்மெண்ட் இருக்கக்கூடிய 26AS. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு வியூ ஆஸில் செலக்ட் கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். இதில் HTML அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதை நாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லோடிங் ஆகிட்டு அதன் பிறகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அஸ் PDF அப்படிங்கிறது உங்களுக்கு எடிட்டபிளாக இருக்கும். இப்போ அந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுடைய பேன் நம்பரோட ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகும். அதுதான் ஃபார்ம் 26AS. இப்போ அந்த ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணல ஃபோல்டரில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்மளுடைய அனைத்து வகையான சேவிங்ஸ் நம்ம எந்தெந்த வங்கி கணக்கெல்லாம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் இருக்கோ அதற்கான TDS செய்யப்பட்ட தொகைகள் விவரங்கள் வந்து காட்டப்படும். நம்ம அதை இதில் பார்த்து நம்ம ஃபைலிங்க்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி.